விடுதலை யோசிச்சு பாருங்க. அது எங்க நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அதோட பிரச்சனை உங்களுக்கு தெரியும். எந்த கிராமம்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்லாம அதாவது ஓப்பனிங்ல போடுற அந்த டிஸ்க்ளைமர் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிஸ்க்ளைமருக்கு டிஸ்க்ளைமர் தான். இது வந்து இயல்பா நடந்த விஷயம். மாரப்பனுக்கும் எங்களுக்கு மாரப்பனுக்கும் கண்ணப்பனுக்கு வித்தியாசம் தெரியாதா? அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்துட்டு ஒரு கிராமத்தை காட்டுறீங்க. நடந்தது எல்லாத்தையும் ஓப்பனா காட்டுறீங்க. அவ்வளவு சென்சிபிளா காட்டுறீங்க. எல்லாம் பண்றீங்க. பண்ணிட்டு அதுக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் இதெல்லாம் நான் சொல்ல வரலன்னு சொல்லும் போது நமக்கு புரியும்ல. ஆனா அந்த விஷயத்த அவ்வளவு டீப்பா எடுத்துட்டு போய் அதை கொண்டு வந்து சம்பவத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்தது கண்டிப்பா சேர்க்க வேண்டிய விஷயம்தான். அப்போ வந்து அன்னைக்குள்ள காவல்துறை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பக்கமும் சுட்டு இவங்களும் சாவுறாங்க, அவங்களும் சுட்டு அவங்களும் சாவுறாங்க. எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது அங்க அரசியல். உடனே வந்து சரி பண்ண உடனே பண்ணு, ஏன் இதாயிடுச்சு எனக்கு தெரியாது, நாளைக்குள்ள எனக்கு 4 பேரை வந்து பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்ட்டு அங்கதான் நடக்குது. அது அந்த ப்ரெஷர்ல நடக்குது. பட் நீங்க சேதுபதி படத்தை மென்ஷன் பண்ணீங்கல்ல, அதுவுமே வந்து ஓரளவுக்கு சில விஷயங்கள் சரியா காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம அதை பத்தி பேசலாம். ஏன் அப்படின்னா, சேதுபதியில வந்து நீங்க சொன்ன மாதிரி அவர் ஒரு பயங்கரமான போலீஸ் ஆஃபீஸரா இருப்பாரு. ஆனா அந்த மிஸ்டேக் நடக்கும். அந்த பையனை சொல்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஓரளவுக்கு ஒரு ரியாலிட்டி இருக்கும். ஒரு காவல்துறை அதிகாரி இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா என்ன பிரச்சனையில ஃபேஸ் பண்ணணும்? வேலை போயிடும். விசாரணை கமிஷன். ஆமா, அந்த சைடையும் காமிச்சிருப்பாங்க. விசாரணை கமிஷன் இருக்கும். அது ரொம்ப லைட்டா காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ரியாலிட்டியை பேஸ் பண்ண படம் கிடையாது.